ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே லாஸ்ட் 2 வீடியோஸில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நல்லா விசாரிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்லைனில் கொஞ்சம் வெஜிடபிள் சீட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் என்னென்ன விதைகள், அதை எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தரையில் தான் போட போகிறேன். நான் கிரவுண்ட் கார்டனில் தரையில் இப்போ விதைக்க போகிறேன். ஸோ நான் 2 வகையான சீட்ஸ் வாங்கியிருந்தேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து புடலை, அது வந்து நீளமான புடலை விதை. அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ். இது வந்து கொடி பீன்ஸா செடி பீன்ஸா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ பீன்ஸ்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே இது வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். நான் வந்து பீன்ஸ் தான் இதான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த 2 விதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா 78 ருபீஸ். இது வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொஞ்சோண்டு கோகோபீட் பாருங்களேன், ஒரு சின்ன பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வளருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம இந்த விதைகள் போட போகிறோம். இது வந்து கிரவுண்டில் போடுறதுனால உரங்கள் இப்போதைக்கு எதுவுமே போடலை. வளரும்போது தான் சாண எருவு அப்படியே மேலே நான் வந்து மண் மேலே போட்டு விடணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த விதைகள் விதைக்க போகிறேன். ஸோ கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் மண் எப்போவுமே இறுக்கமாக இருக்கும். நம்ம வந்து நல்லா மண்ணை கொத்தி விட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா விதைகள் விதைக்கணும். ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி நல்லா மண்ணை கொத்தி விட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ அதில் இன்றைக்கி புடலை விதை, பீன்ஸ் விதை அண்ட் ஃப்ரீயாக கொடுத்த சன்ஃப்ளவர்ஸ் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இன்றைக்கி விதைக்க போகிறேன். ஸோ எத்தனை நாள் ஆகுது முளைப்பு திறன் வரதுக்கு, எப்படி முளைச்சி வளருதுன்னு நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தோட்டமண் வந்து சாதாரண, அதாவது தோட்டத்தில் விதைக்கிறோம்னா நமக்கு வந்து இது இப்போதைக்கு உரங்கள் தேவையில்லை. ஸோ இலைகள் செடிகள் வந்து முளைச்சி வளரவும் தான் நம்ம வந்து உரங்கள் மேலே போட்டு விடணும், மண் மேலே கிளறி விட்டு போடணும். நான் இப்போ உரங்கள் போடலை, சாதாரணமாக மண்ணை கிளறி விட்டு அப்படியே விதைகள் விதைச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் க்ரோ பேக், பெரிய சைஸ் தொட்டி எடுத்துக்கோங்க. கேன் 25 லிட்டர் வாட்டர் கேன் அந்த மாதிரி கூட பெஸ்ட்டாக இருக்கும். கொடி வகை செடிகளுக்கு நிறைய மண் வந்து சேர்த்து நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தோட்டமண் பாதி, உரங்கள் பாதி எடுத்துக்கோங்க. ஏதோ காய்கறிகள் கம்போஸ்ட், அதாவது பழைய இலைத்தலை கம்போஸ்ட், அடுத்து சாண எரு, ஏதோ ஒரு உரம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மண் கலவையில் உரங்கள் எவ்வளோக்களவோ அடி உரம் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு செடிகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் உரங்கள் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய அறுவடை பண்ண முடியும். செடிகளும் நல்லா வளர ஆரம்பிக்கும். கொடி போட்டு நமக்கு வளரணும். இப்போ நீங்கள் விதைகள் தான் விதைக்க போகிறீங்க, உங்ககிட்ட இப்போதைக்கு பெரிய தொட்டி இல்லை அப்படின்னா சின்ன தொட்டியில் கொஞ்சம் கோகோபீட் சேர்த்துக்கோங்க. மண்ணில் சீக்கிரமாக முளைப்பு திறன் இருக்கும். ஸோ நான் இப்போ தரையில் போடுறதுனால எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. இது என்னிடம் இருந்த பீர்க்கங்காய் விதை. இது லாஸ்ட் இயர் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் உள்ள ஒரு பீர்க்கங்காயை நான் அப்படியே காய விட்டு விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த நாட்டு பீர்க்கங்காய் விதை வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விதை நான் வந்து நிறையவே வச்சுருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது நான் 3 நாள் முன்னாடி மினி பாகல் விதை போட்டிருந்தேன். அது எனக்கு ஒரு 3 செடி 2ல விட்டு இப்போ வளர்ந்துருக்கு பாருங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு காலேஜில் வாங்கிட்டு வந்த ஃப்ரீ சீட்ஸ், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது அம்மாக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம்னா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சீட்ஸ் தான். கத்தரி, வெண்டை, மிளகாய், தக்காளி, கீரை, ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டா. அது நான் வந்து அடுத்த வாரம் தான் விதைக்கணும். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கிரவுண்ட் கார்டனில் அடுத்த வாரம் இந்த விதைகள் போடணும். அடுத்து என்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து காய்கறி மொத்தமாக வாங்குவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து 1, 2 முற்றி போன காய்கள் இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே காய விட்டுடுவேன். ஸோ அந்த காய்ந்த விதை என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அவரை விதை தான். ஸோ நான் வந்து ஒரு 2 அவரைக்காய் நல்லா முற்றி போயிருந்தது. அதை வந்து நான் அப்படியே சோஃபாலே வச்சுட்டேன் ஓரமாகவே. ஸோ அது வந்து நல்லா எனக்கு காஞ்சி போயிடுச்சு. ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவரையில் நல்லா முற்றி போன எனக்கு அவரை விதை கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு காயில் வந்து விதை கிடைக்கல, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து முளைக்காது. பட் இந்த நான் இப்போ காட்டின விதை வந்து நல்லா முளைச்சி வளரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். அடுத்து யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.